வணக்கம். என் செந்தில்குமார் ஜோசியிடம் சொல்வது என்னவென்றால், இப்போ பௌர்ணமி வழிபாடுங்கிறது மிக முக்கியமான வழிபாடு. எல்லா வழிபாடுகளும் நம்ம வேண்டுதல் மனசில் நினைக்கக்கூடியது, சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடியன்னு நினைக்கிற வேண்டுதல் பௌர்ணமி அன்னைக்கு வேண்டுறது மிகப்பெரிய ஒரு சாத்தியம். அப்போ அந்த வேண்டுதல் நம்மளுக்கு நிறைவேறணும் அப்படின்னா, ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள் இருக்குது. இப்போ சித்ரா பௌர்ணமின்னு எடுத்துட்டிங்கன்னா, சித்ரா பௌர்ணமி என்று சித்திரகுத்திரை ஆண்டுதோறும் நினைவில் வைத்து சித்ரா பௌர்ணமியை நம்ம வேண்டுறோம். அப்போ சித்ரா பௌர்ணமியை வேண்டும் போது சித்திரகுத்திர வழிபாடு மிக முக்கியம். சித்திரகுத்திர வழிபாடு நம்ம பண்ணும்போது எந்த ஒரு காரியங்களாக இருந்தாலும் நம்மளுக்கு தடை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா, 21 பௌர்ணமி இடைவிடாமல் தொடர்ந்து நம்ம செய்து வந்தோம்னா நம்ம நினைச்ச காரியம் சக்ஸஸ் ஆகும். அப்போ சித்ரா பௌர்ணமியிலிருந்து இன்றைய சித்ரா பௌர்ணமியோட சிறப்பை பார்த்தோம். நான் அடுத்தது வைகாசி பௌர்ணமியோட இதுகளை பார்ப்போம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விமோசனங்கள் இருக்குது. அதே மாதிரி 21 பௌர்ணமி இடைவிடாமல் ஒரு காரியம் நினைத்து நம்ம கண்டினியூவாக நம்ம பெரிய தூரங்கள் செலவு பண்ணி கூட போக வேண்டாம். உள்ளூரில் இருக்கிற விநாயகர் நம்ம அதை வழிபாடை கண்டினியூவாக பண்ணினாலே நம்ம ஜெயிச்சிடலாம். வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை சிறப்புகளையும் உறுதி செய்யலாம். கண்டிப்பாக நற்பலன்களை தரும் பௌர்ணமிகள் சிறப்பாக நம்ம வேண்டுதலை வைத்து வேண்டினால் பௌர்ணமியினுடைய முழு இதுவும் நம்மளுக்கு கிடைக்கும் என்பதை அன்போடும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.